கண்ணே அபிமன்யா போட்டு செய்த கன்னியாகுமரி நான் பிறக்க நான் எழுதவம் செய்தனம்மா மகனாய் பிறப்பதற்கு தாயிலும் சிறந்த கோயிலும் இல்லையா தந்தை சொல்லிக்க மந்திரமில்லை என்று சான்றோர் கொண்டு வந்தால் நான் தந்தையாம் கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் உலகில் தாயே சிறந்தவள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். உண்மை நடப்பா அன்னையே எனக்கு முதல் தெய்வமாய் என் மனதார கருதிய இந்த அபிமன்யு அடியவனாய் சிறந்தாழ்ந்து உன்னுடைய பாதத்திற்கு அநேகம் கோடி வணக்கங்களை நான் சமர்ப்பணம் செய்தேன். தாயே என்னை வாழ்த்தி அருளுங்கள் அம்மா. மகனே அபிமன்யா என்னுடைய பாதத்தை படைத்து பிறகு மகனே அம்மா கடே பாலமாதே பிபனிதா ஓடே சரி மகனே அம்மா இருந்தாலும் இந்த தாயுடைய பாதத்தை படைத்த பிறகு என்றும் சீரும் சிறப்புடனே ஆன குஞ்சுமா நகரத்துல தாயும் பிள்ளையும் நாம தனித்து வாழ்ந்து வருகிறோம். இருந்தாலும் மகனே என்றும் சுகமாய் வாழ்ந்திருப்பாய் மகனே.
வாழ்ந்திருப்பதா மகனே அபிமன்னா அபிமன்னா தாயே என்னப்பா மகனே ஆமா என்னடா இப்படிதான் அடிவாரத்துல இப்படிதான் ஆச்சு ஏய் கண்டுபிடிக்க மாட்டாத திருமகமா மகனே அலுவாச்சன்னு தெரியுறதா? இது என்னடா இது? என்னடா இது நாடகம்? இல்ல இது என்னடா நாடகம் இது? திருடிட்டு வந்துட்டானா? இதுக்கு மேலேயே பால் வரும். அம்மா வாடாத திருமக வாடி இருக்கக்கூடிய காரணம் என்னப்பா? வேட்டையாட சென்ற மகன் வீடு திரும்ப போது மலர்ந்த முகத்தோட வருவாய் என்று சொல்லி உன்னுடைய தாய் நான் பார்த்திருக்கேன். சரி, முகவாட்டமாக வந்த காரணம் என்னப்பா? அன்றாடு போல இன்றும் நான் வேட்டையாட வனத்திற்கு சென்றேன் தாயே. வனப்புதுமைகளை கண்டு வேட்டையாடி கலைத்து இருக்கிற போது சுழற்காத்திலே ஒரு கடுகாசமாகப்பட்டது என் கண்ணெதிரே சிக்கி தத்தளித்து தவிர்த்து என் காலுக்கடியிலே வந்து வீழ்ந்ததம்மா. கடுதாசியா? சரி அப்பா என்னப்பா? காட்டினி வேட்டையாடி நான் கலைத்து இருக்கும் போது காட்டிலே வேட்டையாடி கலைத்து இருக்கும் போது அழகான கடுதாசையை ஒன்று கண்டு என்னப்பா என்னவாதா எழுதிருக்கும்னு நான் படிச்சு பார்த்தேன். அந்த கடிதாசியை நீ படிச்சு பார்த்தியாப்பா? நான் அதை வாசித்து பார்க்கிற போது அந்த வாசிப்பாகப்பட்டது யாரு எழுதினார்கள் தெரியுமா? யாருப்பா? அப்பா சுத்தர் பாராமா பேசுற இது எங்க அம்மா காட்டிட்டு அப்புறம் சொல்றேன். போன அம்மாவாசி தாயே 4-5 பேருக்கு அவன் இங்க கொல்லிமலைக்கு போயிட்டு வந்தாங்க. அதுல இருந்து எங்க பையன் இப்படி பேசுறான். கொல்லிமலையில போட கூத்தாடலாம் சொல்லிக்கிறாங்க ஜனங்க. அப்படியா? தெரியலீங்க, உங்களுக்கு தாங்க தெரியும். அந்த நிருபத்திலே என்ன எழுதியிருக்கிறது உன்னுடைய தாய்க்கு புரியும்படியாக படிச்சு காட்டுப்பா. அம்மா மகனே,
நம்ம மாமா மகன் இருக்கிறார் அல்லவா உங்க அண்ணன், அழுவாத சொல்றான். உன்னோடு ஒட்டி பிறந்தாலே உன் உடன் பிறந்த ரத்தம். ஆமா, என்னுடைய அண்ணன். அந்த கண்ணன் பெற்றாலே ஒரு பிள்ளை, அழகான கமலம். அந்த கமல சுந்தரி கைபட எழுதிய நிருபம் அம்மா, அவள் கைபட எழுதிய நிருபம் அம்மா. இது அவன் எழுதியிருக்கிறவம்மா. என்னவென்று எழுதியிருக்கா? ஐயோ, அழுவாத. அழுவுறாளா? ஆமா, அந்த பேப்பர்ல தெரியுதா? இப்படி எல்லாம் பைத்தியம் பிடிக்கணுமாயா? என்னன்னு எழுதியிருக்கிறா தெரியுமா? என்னன்னு? அந்த பாபாவி துரியோதனுடைய மகனாகிய 8 தேருக்கு அதிபதியாய் விளக்கு வந்த அக்கிரகுமாரன், அவனுக்கு கமல சுந்தரியை கட்டி தருவதாக உங்க அண்ணன் நிச்சயத்தம்பலத்தை பெற்று விட்டாராம். ஓ, ஒப்பாரி வச்சுட்டு அழுகுறாமாதா. டேய் டேய், அடிச்சுட்டு அப்படியே வாயில பல்லு ஒண்ணு இருக்காது தெரிஞ்சுக்க முன்ன 2-3 விட்டுறதா? கழுவாத உங்க அம்மாவை ஏதாவது பண்ண சொல்றேன். அழுவாத. ஐயோ, தண்ணி வர மாதிரி தெரியுதுமாதா. யாருக்கு? டேய், சுங்கிரி அழுவது இங்க தெரியுதா? அட புடி, கண்ணி தண்ணி வருதா இவனுக்கு? அப்ப அழுகுறாள் அங்க. டேய், இங்க பாரு, இந்த மாய அழுவச்செல்லாம் அழுவது விட்டுரு. அப்படி இல்ல மாமா, ஆசைப்பட்டு நான் உன்னைத்தான். இதுல கூட அப்படிதான் எழுதிருக்கிறேன். சரி, என்ன தவிர வேற எவனை கத்தாலும் செத்துருவாமா. சுந்தரி நானும் சாவறேன். நாமளே அப்படி நினைச்சுக்கிறது தான். பூனை கண்ணு முன்னா பூலாகமே இருட்டு போயிருமென்னு சொல்லி நாமளே அப்படி நினைச்சுக்கிறது தான். அப்படியே சொல்ற. நீயே இல்லைன்னா நான் என்ன கெரியா இந்த நடிப்பெல்லாம் கொலக்கரையில இருக்கும்போது தெரிஞ்சிருக்கா மவராஜி. அப்ப எப்படியோ இருந்துச்சு. எம்மா நிஜமாலமா சொல்ற, நாங்க சாகுறோம்னு எழுதிருக்கிறாமா. மகனே, மாமாவும் கைப்பட எனக்கு கட்டினால் அது தாலி இல்லைடா, அந்த லக்கினால் கரத்தால் எனக்கு கட்டுவதா இருந்தால் அதுவே எனக்கு பாச கையில் எழுதிருக்கிறாமா. பாச கையில் எழுதிருக்கிறான் மகனே. ஓடு ஒப்பர் வைக்கிறாதா? எங்கடா ஆனா உக்காந்துட்டு கூத்து பாக்குறாங்கடா, எங்கடா அழுவுறா? அப்படியா? எனக்கு யார பார்த்தா அவளாட்டமே தெரியுதுமா. அட கருப்பா இருக்கிறதுனால அப்படி சுந்தரி மாதிரியே தெரியுது. எதுக்கு நான் நல்லா விலகி காட்டு போய் பாக்காதடா சுபத்ரா. அரண்டவனுக்கு 2 பேய்ங்கிற மாதிரி உன் மாவனுக்கு பாக்குறதெல்லாம் சுபத்ரா மாதிரியே. ஆமா, சுந்தரி மாதிரியே இருக்குது. ஆமா ஆமா. அதனால அம்மா, அவள் கட்டினால் என்னை கணவனாக கட்டுவாளா, இல்லைன்னா அவள் செத்துருவேன் எழுதுறாமா. அம்மா எழுதிருக்கிறாமா. மகனே, வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணமாமே. ஐயோ, இரு சொல்றது கேளு. வெள்ளிக்கிழமை முடிச்சு போச்சு. அதனால சங்குது மாதிரி ஆடவரக்கூடிய ஸ்ரீமந்த கண்ணனினுடைய அண்ணன் உடன்பிறந்த அண்ணன் அந்த பைத்தியக்காரன் செய்த வேலைதான். அந்த பைத்தியக்காரன். ஐயோ சுந்தரி, அவனே உன்னான்னு பேசுறீன்னு வாயில பல்லு ஒண்ணு இருக்காது தெரிஞ்சுக்க முன்ன. நாங்கள் இருவர்களும் அவள் எல்லாம் நான் எல்லாம் நான் இல்லைன்னா அவள் இல்லைன்னு சொல்லிடலாங்க. அப்பவே கல்யாணி போதரத்தை நாங்க காந்திரவாக செய்திட்டோம். அந்த ஆடி பாவோட குடத்தை எடுத்து கொடுத்த என்ன பண்றது? அதுக்காக கொஞ்ச நேரம் பொறு. ஆமா, இதெல்லாம் இது நான் யாருக்கிட்ட போறது சொல்லு பார்க்கலாம். இதுக்கு மேல சாவர வேலையா? பாரு என்ன பண்ணிட்டோம். அதனால மகனே, உடன்பிறந்து என்னுடைய அண்ணனா பெற்ற ரத்த பாசம். ஆனா எங்க அண்ணன் மகள் ஐயோ அம்மா முக்காடு போட்டுட்டாமாதா. ஓ நறுறதா அப்படியே அடிச்சிட பாத்துக்க. அப்படியே முக்காடு போட்டுட்டாளா? இங்க வாயை திறக்கிறது எனக்கு தெரியுதான். அதனால புறமக்காரி நான் இருக்கேன், சொந்தக்காரி நான் இருக்கேன். அவன் அடுத்தவனுக்கு பொண்ணு கொடுப்பாரா என்னுடைய அண்ணன்? அம்மா, உனக்கு உரிமை இருக்கிறதா? உண்மை இல்லப்பா. நிஜமானமாகவா? நீ கேட்டா உங்க அண்ணன் கண்டிப்பாக எனக்கு கட்டி கொடுத்துருவாரா? கண்டிப்பா போய் எழுதிருப்பா. பாடத்தை கூட மாட்டேன்.
ஏன்டா எங்கடா அங்க பார்த்துட்டு முத்தம் கொடுக்கறதும் இது பண்றதும் இந்த முத்தெல்லாம் ஆறு போய் சேர்த்து பண்ண நீ முத்தம் கொடுத்துட்டு தெரியல இல்லம்மா பாருங்க மயத்தை விரிக்கிற இப்பதான் விரியுதுமா இங்க வா கொண்டு போய் உள்ள தள்ளு இல்லம்மா மயத்தை விரிச்சிட்டு காலை நீட்டுக்கிட்டு அதான் அழுகுறாமா ஐயோ சுந்தரி எத்தனை நாளா எந்த கோயிலுக்கா வளர்ச்சி வச்சுக்கிறேன் என்ன காணலாம் வச்சு எடுத்துருவாளாமே அம்மா நிஜமா நீ ஒண்ணு கேட்டா கொடுத்துட்டு வரல அவ பொய்யோட எழுதிருக்கிறா உன்னை பார்க்கணும்னு சொல்லி இது மெய்யோல கிடையாது எங்க அண்ணன் நானும் இருக்கும் போது அடுத்தவனுக்கு பொண்ணு கொடுத்துருவாரா அதனால எங்க அண்ணன் வீட்டுக்கு நானே போய் பொண்ணு கேட்டு வரேன் நீ கொஞ்ச நேரம் அமைதியாயிரு கல்யாண ஆசை வந்த பிறகு என்னைக்கு என்ன விட்டு அவ பிரிஞ்சாலோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நானும் அவளை பார்க்கலாம் அவளும் என்ன பார்க்க வரல சரி அந்த ஏக்கமா கூட இருக்கலாம் அந்த ஏக்கத்துல கூட காணாத கூட ஒரு கடுதாசி எழுதி இப்படி அனுப்புனாங்க காணாத யாருக்கும் காணாத கூட எழுதி இப்படி அனுப்புனா எப்படி நமக்காகவது வந்துருவாருல்ல அப்படின்னு எழுதி இருக்கிறான்னு சொல்றியா இருக்குமா அம்மா அப்படிமா தாம தந்தி காட்டுறா அதுக்குள்ளேயுமா வந்துருச்சு பாபட் அப்படி நன்றோடு மாதிரி பேசிவிடுவோம் பாத்துக்கா ஏன் சுந்தரி புத்தகத்தை காட்டுற பாரு ஐயோ சளி ஊழைய விட்டுட்டு அழுகுறாளே உனக்கெல்லாம் என்னடா மண் போட கொஞ்ச நேரம் உள்ள பெத்துக்கிறா பாரு எப்படி அதனால நான் போயிட்டு வர போடா பொட்டு கட்டு வர போடா எனக்காக நீ போறல என் போயிட்டு வாமா அம்மா சுந்தரிய ஒண்ணும் தெரியாதா அம்மா சுந்தரியோட வந்துருமா நான் சுந்தரியோட வரப்பா போப்பா சுந்தரியோட வருவோம் அம்மா என்ன வந்துச்சு டேய் இருடா டேய் திடீர்னு கொஞ்சம் பேசாதடா அம்மா அவளை பார்த்துட்டா நான் கேட்டதாக ஒரு வார்த்தை முதல்ல சொல்லிவிடு சொல்றப்பா போயிட்டு வாப்பா கொஞ்ச நேரம் நில்றா அதனால என்னுடைய அண்ணன் மகன் எங்க அண்ணன் மகன் என்னடா வாங்கி வச்சிருக்கிற திருட்டுத்தனமா அம்மா எனக்கு அப்பப்ப செலவழிக்க நாணயம் கொடுப்பல அதை அப்படியே சேமிச்சு வச்சிருந்து நான் அவளுக்காக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒன்னு வாங்கி வச்சேன் அதை கொண்டு போய் அப்படியே கொடுத்துருமா எப்படித்தாயா சுப்பர்மணி செட்ல கூலிப்பட்டி கவுண்டர் செட்ல ஆடிட்டு இருக்கும்போது ஒருத்திக்கே ஒரு சைன் எடுத்துட்டு போய் கொடுக்கணும்னு 80 ரூபா போட்டு ஒரு சைனு கருப்பு சங்கில எடுத்துட்டு போனான் 20 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்காதவன் கால் வச்சு 90 கண்டவன் நெல்லாச்சு நீ எவன் போய் உள்ள போத அவங்க அம்மா வந்து போத இதெல்லாம் நல்லாதான் இருக்குது உனக்கு தான் அது செட்டே ஆகலன்னே தெரியுது இந்த சிறுபாடு பொருள் எல்லாம் எதுக்குடா உனக்கு இந்த வேலை மறைச்சு வச்சிருந்தது கொண்டு போய் கொடுத்துரு பத்திரமா அம்மா அதெல்லாம் சொல்லி கேட்டதம்மா அப்ப நான் விகரம் இல்லாத பண்ணிவிட்டேன் இப்ப விகரத்தோட இருக்கிறேன் அதுல என்ன இருக்கு தெரியுமா பாருடா இருக்கிறதெல்லாம் காட்சி போடுறோம் போடா பிடிச்சு போச்சு போடா இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.